ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான மலையாள படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 பேரை வச்சு ஒரு கதையை உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருப்பாங்க. சரி வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான் போல். இன்னும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஹீரோ அவரோட ஃபியான்சியை பார்க்கறதுக்காக காரில் போயிட்டுருக்காரு. அது சர்ப்ரைஸாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோ காரில் போயிட்டுருக்கப்ப அவரோட ஃபோன் ரிங் அடிக்குது. ஃபோன் வால்பேப்பரில் கூட அவரோட ஃபியான்சி ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு. யாரா ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற ஒரு ஆள், சரியான டென்ஷன் பார்ட்டி. அதனால தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொயட்டாக நடந்துக்கடா, பொண்ணுங்களுக்கு எப்போதுமே சாஃப்டாக பேசுகிறவங்கள தான் பிடிக்கும் சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணும் இருப்பா. அவ கூட நம்ம ஹீரோ பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருப்பா. அவ கூட அட்வைஸ்லாம் கொடுக்குறா. போனோன்னா அவள்கிட்ட எந்த விஷயத்தையும் கோவப்படாத, ரொம்ப அன்பா பேசுன்னு சொல்லிகிட்டே இருக்கப்ப ஹீரோனோட வீடும் வந்துடுது. ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் கேம்ப் மாதிரி ஏதோ செட்டு போட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அப்போதாங்க நமக்கு தெரியுது அது கொரோனா பீரியடு. வீடு கூட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் இருக்குது. அதனால தான் போலீஸ் அங்கே ஒரு செக் போஸ்ட் அமைச்சு அங்கே உட்காந்துருக்காங்க. ஹீரோ உள்ளே நுழையிறப்ப அந்த செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட தகராறு பண்ணிட்டு தான் உள்ளே நுழையிறாரு. போய் காலிங் பெல் அடித்து ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினச்சி ஹீரோயின்னா அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னங்க திடீர்னு சொல்லாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோவே வா உள்ளே போய் பேசலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குடுகுடுன்னு வந்து உள்ளே உட்காந்து சோஃபாவில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு உனக்கு பிடிக்குமேன்னு அந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், அது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்க ஹீரோனும் வாங்கி போய் உள்ளே வைக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன சொல்லாமல் திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன், உன்கிட்ட பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, வீட்டில் அம்மா வேற இல்லை இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களேன்னு சொல்ல, அப்போ அம்மா இல்லையா, ரொம்ப வசதியாக போச்சு, நம்ம 2 பேரும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், பேசி பழகிக்கலான்னு சொல்கிறாரு. எப்போ வருவாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு கேட்க, அம்மா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, எப்படியும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்ல, அப்போ நான் வெயிட் பண்ணி அம்மாவை பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லைங்க அம்மா வர லேட் ஆகும், நம்ம 2 பேரும் எப்படி அது வரைக்கும் தனியாக இருக்கிறது, எங்கள் அம்மா வேறு தொட்டதுக்கும் சந்தேகப்படுற கேஸு, நம்ம 2 பேரும் தனியாக இவ்வளோ நேரம் இருந்தான்னு சொன்னால் அவங்க இல்லாத கதையெல்லாம் கட்டி என்னை தான் திட்டுவாங்க, உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி, நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். என்னன்னு தெரில, ஹீரோ வந்ததுலேருந்தே பதட்டமாக இருக்காங்க. சீக்கிரம் ஹீரோவை வெளில அனுப்புறதுலே பார்க்குறாங்க. ஹீரோவும் அப்செட் ஆகி உட்காந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே அப்செட் ஆகி உட்காந்துருக்கதை பார்த்த ஹீரோயினும் சரி காஃபி போடுவா டீ போடுவான்னு கேட்க, காஃபி போடுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் போய் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளில வந்து எதுக்கு நான் காஃபி போடும்போது பின்னாடி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க, இல்லையே நான் பின்னாடி வந்து நிற்கலையே, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல, சரின்னு அந்த டாபிக் விட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் காஃபி குடிக்கிறாரு. ஹீரோ காஃபியை குடிச்சு பார்த்துட்டு காஃபி ரொம்ப கசப்பாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு சுத்தராக இதெல்லாம் பிடிக்கல, இவர் எப்படா கிளம்புவாருன்னு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மறுபடியும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்கிறாங்க. ஹீரோட கேங்கில் ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு சொன்னா இல்லையா, அவள் தான் ஃபோன் அடிச்சிருக்கா. என்னடா வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியா, அந்த பொண்ணுகிட்ட பேசினியான்னு கேட்க, நம்ம ஹீரோ தான் சரியான டென்ஷன் பார்ட்டியாச்சு. இருக்க அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அது சவுண்டுன்னு ஹீரோ கேட்க, இல்லை என் ஃபோனை தான் ரூமில் வச்சுருந்தேன், அது வைப்ரேட் ஆகுது போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்குள்ளே போகிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான் பேசுகிறாங்க. ஹீரோவும் அம்மா தான் ஃபோனில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் இருக்கிறத சொன்னால் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க, என்னை தான் திட்டுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர இருமல் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருமிடுறாரு. உடனே இதை காதில் வாங்கின ஹீரோயினோட அம்மாவும் என்ன இது யாரோ இருமுறை சவுண்டு கேட்குதுன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ தான் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல டிவியை போட்டு பாருன்னு சொன்னால் டிவியில் லாக்டவுன் போட்டிருக்காங்க, இன்றைக்கி 12 மணிலேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்ல, இதை பார்த்து ஹீரோயின் நீ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி விரட்டுறாங்க. ஹீரோவா வீட்டில் அம்மாவும் இல்லை, அவங்களும் திரும்ப வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, உன்னை நான் தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது, அம்மா வந்தோன்னு போகிறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் என்ன குழந்தையான்னு சொல்ல, சரின்னு ஹீரோவும் வெளில கிளம்புறாரு. காரை எடுத்து வெளில வந்தால் வீட்டு வாசல்லே தான் போலீஸ் செக் போஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா. ஹீரோவை பார்த்துட்டு எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு சொல்ல, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்க, 250 கிலோமீட்டர்னு ஹீரோவும் சொல்கிறாரு. 12 மணியோட லாக்டவுன் போடுறாங்க, நீங்கள் எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி மேலே ஆயிரும், அதனால் போகாதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்த உடனே தகராறு பண்ணிட்டாரு போலீஸ்கிட்ட, அதனால் அவங்க பாவம் பார்த்து கூட விட மாட்டுறாங்க. சரின்னு ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வராரு. மறுபடியும் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கர அப்செட் ஆகிறாங்க. 2 நேரம் கிளம்பியிருப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்த ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. நான் ஏன்னா வேணுக்குனேமா அங்கே வந்து தங்கியிருக்கேன், வேறு வழி போக முடியல, அதனால் வந்திருக்கேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் சண்டை போடுறாரு. இது சுத்தரா ஹீரோயினுக்கு பிடிக்கல, ஏன் இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோக்கு ஃபோன் அடிக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பயங்கர கோவமாக நடந்துக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயினுக்கு சுத்தராக பிடிக்கல. எப்படா அவர் கூட மீதி வாழ்க்கையை நம்ம கடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஹீரோயினோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் வர வரைக்கும் ஒழுங்காக 2 பேர் இருக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வரத்துக்கு. அப்படி என்னால் முடியலைனாலும் ஹீரோ சீக்கிரம் அவரோட வீட்டுக்கு போகிற மாதிரி நான் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க. அடக்கம் ஒடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு ஹீரோயினும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோ தங்குறதுக்காக தனியாக ஒரு ரூமை கொட்டுறாங்க. இந்த ரூமில் நீங்கள் தங்கிக்கங்க, நான் பக்கத்து ரூமில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன அதுக்குள்ளே போனீங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிகிட்டு இருக்க பார்க்குறாரு. நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லா தான் வேவ்லென்த் செட் ஆகுது, நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஐயாச்சி அவெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீங்கள் கோவப்படுறது எனக்கு சுத்தராக பிடிக்கலன்னு சொல்ல, சரி இது என்ன பிரச்சனை இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கோவத்தை குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன தான் பேசினாலும் டக்கு டக்குன்னு சில இடத்துல கோவமாக தான் பேசுகிறாரு. இப்படியே இவங்க பேச பேச வாக்குவாதம் ஆகிட்டே தான் இருக்கே தவிர இவங்களுக்குள்ளே சமாதானம் ஆக மாட்டுது. சரி மணி ஆயிடுச்சு தூங்குங்க, காலைல சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோயினும் போய் தூங்க சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோவும் அவருக்கு கொடுத்துருக்க ரூம்குள்ளே போகிறாரு. ஹீரோயினும் அவங்களும் தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்தால் அவங்க அம்மா வீடியோ கால் அடிக்கிறாங்க. நீ எங்கே இருக்க, மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு கேட்க, நான் இந்த ரூமில் இருக்கம்மா, அவர் பக்கத்து ரூமில் இருக்காருமான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நான் சீக்கிரம் ஊருக்கு போகிற மாதிரி நாளைக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஹீரோவும் வாட்ஸ்அப் நோண்டிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஏதோ சவுண்டு, என்னடான்னு சொல்லி வெளில பார்த்தா டைனிங் டேபிளில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் கீழே விழுந்து கிடக்கு. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு வீட்டை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு மறுபடியும் போய் தூங்க போகிறாரு. அப்புறம் என்ன காலைல விடிஞ்சிடுது. ஏந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் வெள்ளனவே ஏந்திரிச்சு காஃபி போட்டுட்டு டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போய் காலைல ஹீரோயின்கிட்ட பேசிட்டு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கூட ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் ஒதுங்கி போகிறாங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, அம்மா உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆம்புலன்ஸ் இந்த வழியாக தான் போகுதான், அதில் ஏறி உங்கள் வீட்டுக்கிட்ட இறங்கிக்கங்கன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தா மேலே இருக்க ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு, என்ன இது மேலே சவுண்டு கேட்குதுன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, அது ஏதாவது பொருளுக்கு இது கீழே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இல்லை நேற்று நைட்டு கூட இதே மாதிரி தான் எனக்கு மேலேருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் தான், குடிக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, இவருக்கு இந்த போலீஸை சுத்தராக பிடிக்கல, வந்தோடனே பிரச்சனை, வீட்டுக்கு போகிறப்பே இவங்க விடலை, அதனால் அவங்களுக்கு ஹாட் வாட்டர்லாம் ஒன்றும் கொடுக்காது, எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாரு. ஹீரோயினும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா மறுபடியும் மேலேருந்து சவுண்டு. ஹீரோக்கு இன்னும் சந்தேகமாகுது, என்ன இது மேலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, யாராவது திருடங்க இது வந்திருக்க போகிறான்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. பார்த்தா ஒரு ரூம் லாக் ஆகிருக்கு. அந்த ரூம்குள்ளே தான் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைக்கிறதுக்காக ஏதாவது இரும்பு லாடு இருக்குமான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி முற்றி தேடி ஒரு இரும்பு லாடை எடுத்துக்கிட்டு மேலே போகிறாரு. ஹீரோயின் எவ்வளவோ தடுக்கிறாங்க, அங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே போய் அந்த கதவை உடச்சி திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா ஒரு 47 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் தான் ஒரு கிளாஸை உடச்சிட்டு அதை பொறுக்கிட்டு இருக்காரு. அவரு கேஷுவலாக தான் இருக்காரு. தான் அவரை பார்த்துட்டு பதட்டத்தில், யாரா நீ எதுக்குடா அங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. ஹீரோயின் தடுத்து, நான் சொல்கிறேன் அவர் யாருன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் பேர் ஜோ, நான் அவரோட தான் ஓடி போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கரெக்டாக நீ அந்த நேரத்தில் வந்து எங்கள் பிளானே கெடுத்துட்ட, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினுக்கு அப்பா மாதிரி வயசில் இருக்க ஒரு நபரை பிடிச்சிருக்குன்னு அவரு கூட ஓடி போகிறேன்னு சொல்கிறது ஹீரோக்கு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னட்ட இல்லாத அப்படி என்ன உன்ட்ட நீ பார்த்த, எதுக்காக நீ அவன் கூட போகிறான், அவன் வீடு என்ன, அவன் ஊர் எதுன்னே தெரியலை, உன்னை பற்றி முதல்ல எனக்கு சொல்லுன்னு சொல்ல அந்த நபரே அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமாம் உன்னோட ஃபேஸ்புக்கை நீ பார்த்தியா, வெறும் ஜிம் போகிறது, பால்டி பில்டர் இந்த மாதிரி போஸ்ட்டு தான் போட்டுட்ருக்க, இதே அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்டு பாரு, நேச்சர் அனிமல்னு சொல்லிட்டு பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து தான் எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ்புக்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் அவர் கூடயே நம்ம வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நீ வீட்டுக்கு கிளம்பி வா, நான் உன் கூட வந்துடுறேன்னு சொல்லி நான் தான் அவரை வரவழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். கேட்ட ஹீரோக்கு பயங்கரம் கோவம் வருது. நீ என்னை விட பெட்டரான ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருந்தா கூட சரி நல்லா இருந்துட்டு போன்னு விட்டுருவேன், நீ என்ன இந்த ஆளை போய் பிடிச்சிட்டு நான் இவன் கூட வாழ போகிறேன்னு சொல்கிறேன், நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அந்த ரிங்கு கூட உன் கையில் இருக்குது, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க, ஓ இந்த ரிங்கு தான் பிரச்சனையா, நான் இப்போயும் உனக்கு கழட்டி தரேன்னு சொல்லிட்டு கழட்டியும் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் அந்த ஜோங்கிற நபரும் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தவர் இப்போ ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவளுக்கு உன்னை விட என்னைய தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவான பசங்களை ரொம்ப பேசுகிறவங்கள தான் பிடிக்கும். அவள் என்னை சூஸ் பண்ணியிருக்கா, அது அவளோட சாய்ஸு. நீ ஏன் இப்போ கோவப்படுற, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயே விலகி போயிரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நீ யாரோட எனக்கு அட்வைஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஜோவை போய் ஹீரோ அடின்னு அடிக்கிறாரு. ஹீரோன்னு தடுக்கிறாங்க. இந்த கேரக்டர் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் உன்னை வேணானே முதல்ல முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போல். நீ கிச்சனுக்கு போய் 3 பேருக்கும் டீ போட்டுட்டு வா, நான் அது வரைக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து ஜோ ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. அவளுக்கு உன்னை விட என்னைய தான் பிடிச்சிருக்கு, இது அவளுக்கு வயசாயிருச்சு, அவளே அவள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற உரிமையும் இருக்குது, நீ பொண்ணுங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிட்டேன்னா உன்னையும் பிடிக்க போகுதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோ டென்ஷன் ஆகி ஓங்கி ஒரு சேரை எடுத்து ஜோவை அடிச்சிடுறாரு. அப்போ கூட ஜோ பாருங்கள் பொறுமையாக தான் இருக்கார். இதை பார்த்து ஹீரோயின் மறுபடியும் வந்து சண்டையை நிறுத்துறாங்க. ஜோவோ நீ போய் டீ போடுற வேலையை பாருமா, நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொல்ல ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது, பின்வாசல் வழியாக வந்தேன். நீ வந்தது இந்த எல்லாருமே பார்த்துருக்காங்க, வாசலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பார்த்துருக்காங்க. நீ கிளம்புன அடுத்த நிமிஷமே நான் அவளை கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லி இவருக்கு இன்னும் பீதியாகுது ஹீரோக்கு. செத்தானா அந்த கொலைப்பழி ஓ மேலே தான் வந்து விழுவும். ஏன்னா நீயும் ஹீரோயினும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறதா வெளியில் உள்ள போலீஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது தான் ஹீரோயினுக்கு தெரியாது. கிச்சன்லேருந்து இவங்க காஃபி போட்டுட்டு கேஷுவலாக வராங்க. வர ரொம்ப துமுறாக பேசவும் ஜோக்கும் கோவம் வந்துடுது. ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு உனக்கு கொன்றுவேன் இந்த இடத்துலன்னு சொல்ல இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. என்னடா சாஃப்டாக இருந்தாலே இப்படி இறங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு ஜோ அடித்த அடியில் ஹீரோட மூக்குலேருந்துலாம் ரத்தம் வருது. நேரத்தில் கரெக்டாக யாரோ பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி நான் இருக்கிறத இவங்க 2 பேரும் போட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோ வந்து ஹீரோவை பிடிச்சி துப்பாக்கி முனையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு கேஷுவலாக நடந்துக்க சொல்லி மிரட்டுவார். அதனால் இவங்களும் போலீஸ்கிட்டையும் எதையும் காட்டிக்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டனால கேஷுவலாக நடந்துக்கிட்டு அவரும் வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜோ வந்து உட்காடுறாரு. நேரத்தில் கரெக்டாக மறுபடியும் ஹீரோனோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட ஆம்புலன்ஸ் வந்துடும், அதில் மாப்பிள்ளை ஏறி போக சொல்லிடு அப்படின்னு சொல்ல அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோ நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்ப ஹீரோயினுக்கு இப்போ பயமாயிடுது. போகாதன்னு சொல்லிட்டு ஹீரோவை இருக்க சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி என்னானாலும் பரவாயில்ல, நம்ம உயிரே போனாலும் இவளை காப்பாற்றிடணும்னு நினச்சி அங்கேயே உட்காந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜோவை இப்போ ஹீரோக்கு பிடிக்கல ஹீரோயினுக்கு. அதனால் ப்ளீஸ் எங்களை வாழ விடு, நீ போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். உடனே ஜோ சொல்கிறாரு, நீ தான் என்னை வர சொன்ன, அதனால தான் நான் வந்தேன், இப்போ நீயே என்னை வேணாங்கிற, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஜோவோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப தப்பாலாம் கிடையாது, சும்மா ஹீரோவை மிரட்டுறதுக்கு தான் ஹீரோயினை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின்கே பிடிக்கலங்கிறனால சரி நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பற்றியும் சொல்கிறாரு. அவன் வந்து உயிர் போகிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தான், அவன் மேலே உயிரே வச்சுருக்கான், ஆனால் அவனோட அன்பை உனக்கு காட்ட தெரில, கோவத்து மூலியமாக தான் காட்டுறான், அவங்க 2 பேர் ஜோடி பொருத்தமும் நல்லது தான், நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோக்காக அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸில் நான் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்போ தான் நிம்மதியே வருது. ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமே, நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சாஞ்சி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவர் எடுத்துகிட்டு அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு ஆம்புலன்ஸில் ஏறுறதுக்காக. அப்போ செக் போஸ்ட்டில் இருக்க ஆஃபீஸரோ என்னடா வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் இருந்தாங்க, இப்போ புது ஆளியவனோ வரானேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க இவரும் ஆம்புலன்ஸில் கை காட்டி ஏறி போயிடுறாரு. இங்கே கரெக்டாக ஹீரோயினோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை ஆம்புலன்ஸில் ஏறிட்டாரா கிளம்பிட்டாரான்னு கேட்க இல்லைம்மா அவர் ஆம்புலன்ஸை மிஸ் பண்ணிட்டாருமான்னு சொல்ல சரி மாப்பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்டையும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் போயிடுது. இவங்க கல்யாணமும் நல்லபடியாக இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன். தப்பான முடிவு எடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு பாடம் கிடச்சி அவங்க கரெக்டான லைஃப் டிசிஷனை எடுத்திருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. வெறும் 3 பேரை வச்சு இந்த படத்தை ரொம்பவே த்ரில்லிங்காக கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு என்னோட ஸ்டோரியில் அந்த த்ரில்லிங்கை கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னு தெரியல. டைம் இருந்தால் அந்த படத்தை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த படத்தோட பேர் உல்ஃப். இது ஒரு மலையாள படம், தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் முடிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.